வெல்கம் டு வழிப்போக்கன் சேனல். இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மாக் வருமானம் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 5000 கோடின்னு சொல்கிறாங்க. இது இப்போ ரீசெண்டாக பொங்கல் ஹாலிடே வந்திருக்கு, அது ஜாஸ்தி சொல்கிறாங்க. சரி, இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறத பார்க்குறப்ப ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. ஒருத்தர் வீடு மாற்றிட்டு பெங்களூர் போகிறார். போகிறப்ப 2 பேர் கூப்பிட்டு போகிறார். அங்கே போய் அன்லோடிங் ஆள் தேட வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிறப்ப 4 பேர் ஆகிடுது. இவர் 3 பேர் டிரைவர் 2 பசங்க 4 பேர் மொத்தம். சரின்னு என்ன பண்ணுறாரு 2 மணிக்கு ஒரு டவுன் 2 மணி நிறுத்திட்டு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இல்லை சார், நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், லோடு இருக்குது வண்டியில் சொல்கிறாங்க. சரின்னு இவர் போகிறாரு. ஒரு 4 டோக்கன் வாங்குறாரு. வாங்கிட்டு ஒரு டோக்கன் இவர் சாப்பிட்டுட்டு நாங்கள் 3 டோக்கன் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கிறார் வண்டியில். அப்போ அந்த ஹோட்டல்லேருந்து சவுண்டு வருது. பார்த்தா இந்த 3 பேர் பசங்களும் தான் அந்த ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓனர் வாஸ் ஷவுட்டிங். என்னடா அது நம்மள்கிட்ட கத்துறாரு அப்படின்னு இவர் இறங்கி போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அந்த ஓனர் சொல்கிறாரு, சார் நீங்கள் தானே டோக்கன் வாங்கினீங்க? ஆமாம் அப்படின்னாரு. பாருங்கள் சார், டோக்கன் நாங்கள் திருப்பி கொடுத்துட்டு எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், காசு கொடுங்க கேட்குறாங்க சார் அப்படிங்கிறாரு. சாப்பாடு வேண்டாம்மா? என்ன பண்ணுவாங்க சாப்பாடு வேண்டாம்மா அப்படின்னு? சார், முதல்ல டோக்கன் வாங்கணும், உள்ளே போய் சாப்பிடணும். டோக்கன் வெளியில் போச்சுன்னா செல்லாது, நான் காசு தர மாட்டேன், சாப்பிட போட மாட்டேங்கிறாரு. அப்புறம் பேசி இல்லைப்பா போய் சாப்பிடுங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு இப்படி பேசுகிறப்ப, இது ஏன் சார் சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் வேறு, அவங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், பக்கத்தில் டாஸ்மாக் இருக்குது, அங்கே போகணும் அவங்களுக்கு. இப்போ சாப்பாடு வேண்டாம், சாராயம் தான் வேணும் அப்படின்னு ஓனர் சொல்கிறாரு. அப்போ சிச்சுவேஷன் இருக்குது. சாப்பிடாம வெறுமனே குடிச்ச உடம்பு ஆகும், அதை பற்றி கவலையே கிடையாது, கவலையே படுறது கிடையாது யாரும். சரி, இவங்க என்ன அன்லோடிங் கான்ட்ராக்டர், சின்ன அன்லோடிங் பசங்க, டிரைவர் அவ்வளோவா கிடையாது. ஆனால் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு வந்த உடனே மணி 7:30. இப்போ நேராக பெட்ரூமுக்கு போன உடனே டம்மான்னு சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னா, உடனே ஒய்ஃப் கேட்குது, என்னடா உங்கள் அப்பா உண்டார பெட்ரூமில் போய் பாரு அப்படின்னா. ஏம்மா அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லைடா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் பெட்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு பெட்டரை நிமித்தி வச்சேன் நான், அதை பார்க்காம போய் இருக்குன்னு போய் விழுந்துருக்காரு, அக்கறை வந்துட்டார் அப்படின்னா. தூக்குறா போய் அப்படின்னா, விடுமா பரவாயில்ல, காலைல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பையன் மகன். பெட்ரூமில் இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்க முடியாத அளவில் போதையில், அந்த இத்தனைக்கும் இஸ் அன் ஆஃபீஸர், போதையில் தெரியாத அளவுக்கு வீட்டில் பெட்ரூம் கீழே உழறாரு. இந்த மால்ஸ் காலையில் பார்த்தோம், தலையில் அடி. எப்படி நான் பெட்டில் இல்லாமல் பார்த்தேன், நீங்கள் தான் கீழே விழுந்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இன்னொரு இடத்துல அவரும் ஆஃபீஸர் தான். சரிங்களா? 6:30 மணிக்கு வராரு. வந்த உடனே ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஃபேனை போட்டு டிவி ஆன் பண்ணி ஒய்ஃப் பார்த்து எனக்கு காப்பி கொண்டா அப்படிங்கிறாரு. அந்த அம்மாங்கிற ஒரு மாதிரியை பார்த்துட்டு உள்ளே போய் காப்பி போட்டு கொடுக்குது. காப்பி சாப்பிட்டுட்டு, என்ன பயடு காசு நான் இது இப்படி தான் காப்பி போடுவியா அப்படிங்கிறாரு. இல்லை 3 மணிக்கு போட்டேன். 3 மணிக்கு போடுவேன். இதே உங்கள் வீட்டில் அப்பா வந்தாருன்னா, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா, இதை காப்பி குடிப்பியா நீ? நான் வந்திருக்கேன், உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சண்டை. சரிங்களா? அப்போ பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணுது ஆள். அதை பொண்ணை பார்த்துட்டு எங்கே வா அப்படிங்கிறாரு. என்னது
நேற்று நான் சாயங்காலம் சொல்கிறாங்க என்கிட்ட, "நீ வந்து ஒரு பையன் கூட சுற்றுட்டியா பைக்கில், என்ன விஷயம்?" அப்படின்னா, "இல்லைப்பா அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணா திரும்பி வர்றப்ப நான் வந்து வீட்டுக்கு கொண்டு விட்டாரு." அப்படின்னா, "வீடு எங்கே இருக்குது? பைக்கில் எங்கே போனே நீ? அங்கே அந்த பக்கம் போனியாமே, இங்கே ஏன் வரல?" சண்டை. சரி, பையன் வரான். பையன் வந்தோடனே, "இங்கே வாடா." "என்னடா அது, பேங்க் எக்ஸாம் காசு கொடுத்தேனே, கிளாஸுக்கு போறியா நீ? எக்ஸாம் எப்போ உனக்கு சொல்ல?" அப்படி முழிக்க ஆரம்பிக்கிறான் அவன். "என்ன நடக்குது இந்த வீட்டில்?" அப்படின்னு சண்டை. அதை பார்த்தா அது இல்லை, இதை பார்த்தா இது இல்லை அப்படின்னு கரெக்டாக பண்ணிட்டு பெட்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு பேசாமல் இருக்கார். அப்போ அந்த ஒய்ஃப் சொல்லுவது பையனை பார்த்து, "என்னடா இன்றைக்கி இவருக்கு யாரும் ஊற்றி கொடுக்கலையாடா, அப்படி ஒட்டார போட்டிருக்கு, ஜாக்கிரதைடா." அப்படிங்கிறது அந்த அம்மா. அதாவது தன் கணவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு குடிக்கலைன்னா சண்டை போடுவார், குடிச்சிட்டு வந்தால் சந்தோஷம் டமாக்கில் மண்டையை உடச்சிக்கிறாரு வேறு வீட்டில். இந்த மாதிரி குடிப்பழக்கங்கிறது வந்து கீழே இருக்கிற அன்லோடிங் ஆளுங்களை விடவும், இந்த ஆஃபீஸரில் விடவும் மேல் லெவல் அதாவது ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு வேலை வீட்டில் சும்மா வந்து பல்ப் மாற்றணும், இல்லை ஏசி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல காசு கொடுத்துருங்க, நாங்கள் போயிட்டு பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா வேலை ஓடாது. "சார் ஒரு 500 ஆகும் சார், 200 கொடுங்க." நடக்குன்னு வாங்கி டக்குன்னு போய் டக்குன்னு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வந்து இந்த பழக்கம் வந்து புறை ஓடி போயிருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு ஆட்டோ ஒருத்தர் வந்து சவாரிக்கு வர கேட்குறாரு. ஆட்டோ வரும் சார், உட்காருங்க போகலான்னு. அந்த ஆட்டோ சவாரி ஏற்றிக்கிட்டு கிளம்பிடுச்சு. அப்போ அடுத்த ஆட்டோக்காரர் வந்து ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வேகமாக பறக்கிறாரு பின்னாடி. நில்லு 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 அப்படின்னு. என்னடா அப்படின்னா, சிக்னலில் போய் நின்னோடனே வண்டி நிறுத்திட்டு ஒரு பாக்கெட்டில் இருந்து ஒரு குவார்ட்டர் பாட்டில் எடுத்து அந்த முன்னாடி போன டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு வராரு. என்னடா அப்படின்னா, "ஐயோ சார், அவன் குடிக்காமல் போனான்னா இடிச்சிடுவான் சார், ஆக்சிடென்ட் பண்ணுவான் சார், அவன் குடித்தா ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க." அப்படின்னு பேச்செல்லாம் போய் குடிக்காமல் வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்களோட பாடி வந்து மைண்டு வந்து சாராயத்துக்கு பழகி இருக்கு, அடிமையாகிருக்கு, பெட்லேயே ஊறியாச்சு. அது இல்லைன்னா எதுவுமே நடக்காது. என்ன பண்ணுறது? ஒருத்தர் வந்து ஒரு பையன் என்ன பண்ணார், ஒரு 2-3 பேர் குரூப் சேர்ந்துக்கிட்டு டிசம்பரில் சபரிமலைக்கு போகிறாங்க. சபரிமலைக்கு போனோன்னா ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, மாதிரி பையனுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. 4 முழுக்க எடுக்கவே இல்லை ஃபோன். பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஒரீடு. ஏன் எடுக்கலை அப்படின்னா, "கவலைப்படாதீங்க சார், எங்கள் மலைக்கு போயிட்டு கீழே வந்த உடனே கீழே இருக்கிற கடையில் குடிச்சிட்டு வாந்தி எடுத்து மயங்கி கிடப்பாங்க, அவங்க ஃபோனை எடுக்க மாட்டாங்க." அப்படிங்கிறார். 40 நாள் விரதம் இருந்துட்டு, குடிக்காமல் இருந்துட்டு, மலைக்கு போய் திரும்பி வர்ற, எப்படா நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குவோம், எப்படா நாம் வந்து கடைக்கு போவோம், சாராயம் குடிப்போம்னு நினைப்பிலேயே தான் போகிறாங்க அவங்க. நான் வந்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களை குறை சொல்லவில்லை. கேட்டு பாருங்க. மகரஜோதி முடிஞ்ச உடனே நீ ஃபோன் பண்ணீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கடையில் விழுந்து கிடப்பாங்க அவங்க. அப்படின்னு நான் சொல்லலை, ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. எடுக்க மாட்டாங்க சார், இல்லை வாந்தி எடுத்து மயங்கி கிடப்பான் அப்படின்னு. இந்த அளவுக்கா இருக்குது. சரிங்களா? இதை பற்றி நிறைய பேசுவோம், நாளை சந்திப்போம். சரிங்களா? இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.